செவத்துல மாட்டியிருந்த ஒரு பெயிண்டிங்கை எடுத்துட்டு அது பின்னாடி இருக்கிறத பார்த்த உடனே இவ பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அங்க ஏகப்பட்ட ஆனர் சர்டிபிகேட்ஸ் இருந்துச்சு. இவளுக்குமே ஒண்ணுமே புரியல. நம்ம ஹஸ்பண்ட் எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமா டிவியை பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு இவன் நினைச்சா. ஆனா உண்மை என்னன்னா இவன் ஒரு சயின்டிஸ்ட். இது வரைக்கும் ஏகப்பட்ட ஃபைட்டர் ஜெட்ஸ் டிசைன் பண்ணியிருக்கான். அதோட இவன் ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஇஓ வேற. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட லக்ஸரி கார்ஸும் வச்சிருக்கான். என்னதான் இவன் இவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் இவன் வாழ்றது மத்த மனுஷங்கள மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கை தான். இவனோட லைஃப் டேஞ்சர்ல இருக்குன்றது தெரிஞ்ச கவர்மெண்ட் இவனோட ஐடென்டிட்டியை மறைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப இவனோட ஒய்ஃப் பணம் தேவைன்றதுனால ஒரு ஃபேமஸ் ரியாலிட்டி ஷோக்கு போய் தன்னோட ஹஸ்பண்டோட சீக்ரெட் எல்லாத்தையும் சொல்லலாம்னு பாக்குறா. அதுக்காக வீட்டுல ஒரு ஹிடன் கேமரா வச்சுட்டு வந்துட்டான். அங்க வீட்டுல இவனோட ஹஸ்பண்ட் பண்றது எல்லாமே இங்க இந்த ஃபேமஸ் ரியாலிட்டி ஷோல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவனும் இங்க அசால்ட்டா 19th செஞ்சுரியோட ஃபைட்டர் ஜெட்டை டிசைன் பண்ணி முடிச்சுட்டு உடனே அவளோட அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி டிசைனை பார்க்க வர சொல்றான். அவன் என்ன பேசுறான்னு சொல்லிட்டு இவளால இங்க கேட்க முடியல. இங்கே கொஞ்ச நேரம் கழிச்சு அவளோட அசிஸ்டன்ட் காண்டி ஃபுட் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் ஒரு ஒயினா அந்த ஃபுட்ல மிக்ஸ் பண்ணும் போது அவளோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இந்த ஒரு பாட்டில் ஒயின் $5 million இவ்வளவு காஸ்ட்லியானது எப்படின்னு இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அடுத்த ஷாக்கா இந்த ஒயின் ஸ்டாக் இன்னும் நிறைய இவனோட வீட்டுல இருக்கிறத பாக்குறான்.